ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷர்வியை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே ஒரு பெரிய போர்டில் எழுதியிருக்காங்க வேர்ல்டு ஃபுட் டேக்காக ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு கலரில் வந்து ஃபுட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். ஸோ ஷர்விக்கு என்ன கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரஞ்சு கலரில் வந்து ட்ரெஸ்ஸு, ஆரஞ்சு கலரில் ரைஸு, அதுவும் வந்து வெஜ் ஆர் நான்வெஜ் பிரியாணி பண்ணணும், இல்லை ரைஸ் ஏதாவது சிக்கன் ரைஸ் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாவ. ஸோ அடம் பிடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு ஓகே பிரியாணி பண்ணி தருவான்னு கேட்டால் வேணாம் சிக்கன் ரைஸ் பண்ணித்தா அப்படின்னு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் தான் காய்கறி கடை. ஸோ அங்கே நமக்கு தேவையான கேரட், கோஸ், கேப்சிகம் இதை மாதிரி தேவையானதை மட்டும் நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரிசை வைக்க வர போகிறாங்க. ஸோ அதனால் எப்படியும் ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்க தான் போகுது. ஸோ அதனால் மார்னிங்கே சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பிளானாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷர்விட்ட ஆரஞ்சு கலர் மட்டும் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் வந்து கலர் இல்லை. ஸோ இருந்திருக்கு, பட் இப்போ வந்து கரண்ட்டில் இல்லை, ரஃப்யூ ஸ்கூலில் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ரெட் பேஸில் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெட் பேஸ், ஆரஞ்ச், பிங்க் இந்த பேஸில் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லி இதை தான் எடுத்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரிசீவ் ஆகிருக்கு. அன்றைக்கே அதை எடுத்தாச்சு. மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 280 சம்திங் இருந்துச்சு ப்ரைஸு. இது வந்து ஒரு ஃப்ராக் ஜார்ஜெட் கிளாத்தில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேட்சிங்காக நைட்டே தூங்காமல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா மேடம். மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் வழக்கம் போல் இன்றைக்கான கோலம் வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. நாங்கள் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் எனி டைம் மழையாகவே இருக்குது. இப்போ என்னன்னு தெரியல, தீபாவளி வரைக்கும் அப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ உங்கள் ஏரியாலெலாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீர்ந்துடுச்சு. ஸோ நான் எப்பயுமே நிறைய டைம் வ்ளாகில் சொல்லியிருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதை அப்படி. ஸோ அதையுமே கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி பண்ணணும். ஸோ அதுக்காக ஏன் சிக்கன் கிரேவி மார்னிங்கே பண்ணுறேன்னா, மாமா வந்து காலையிலே வரிசை வைக்க வராங்க, அம்மாவுக்கு வரிசை வைக்க வராங்க. ஸோ அதுக்கு ஒரு பக்கம் அடுப்பில் நம்ம செஞ்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஷர்விக்கு வந்து ஏதாவது ஒரு மாடல் தலை பின்னி விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா ஆயில் வேற வச்சுட்டேன். அதனால வந்து மார்னிங்கே வந்து இந்த மழை டைமில் வந்து ஷாம்பு வாஷ்லாம் பண்ணோம் அப்படின்னா ட்ரையர் நான் அவளுக்கு போட்டு விட மாட்டேன். ரொம்ப ரேர் தான், ஃபீவர் அது மாதிரிலாம் இருந்தால் தான் போட்டு விடுவேன். ஸோ இந்த வயசுலேயே ஹேர் ஃபால், அதுக்கே நம்மளே ரீசன் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு மாடல் வந்து நீ பின்னி விட்டுருமா அப்படின்னு சொன்னான். ஸோ நானும் பின்னி விட்டுட்டு இது ரொம்ப எம்டியாக தெரியுதுன்னு இந்த குட்டி குட்டி கிளிப்பை வந்து குத்தி விட்டுட்டேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் முதல்ல 65 மாதிரி பொரிச்சுக்கலாமே அப்படின்னு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதுலேயே நம்ம வந்து, ஏன்னா அந்த எண்ணெயை திருப்பி வேறு எதாவது ரீயூஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். ஷர்விக்கு கலர் பவுடர்லாம் போடாமல் மசாலா ஐட்டம் மட்டும் போட்டு செஞ்சால் இந்த கலர் வந்து 65 மசாலா மாதிரியே தரல, எனக்கு அந்த ரைஸ் வந்து நல்லா இருக்காது, வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ லைட்டாக மட்டும் அகைன் வந்து கலர் போட்டு பெசரிட்டு திரும்பி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். நம்ம வந்து இது ஊற வச்சு வைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நான் பீஸ் பண்ணி அதில் மசாலா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அடுத்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து எக் ஊற்றிட்டு நம்ம எப்பொழுதும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி போட்டாச்சு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கலை, ரொம்ப போரிங் ஆகிடக்கூடாதுன்னு. ஸோ அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ எக்கு மட்டும் போட்டுட்டு அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம பெப்பர் மசாலா, சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதை மாதிரி எல்லாமே நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துட்டு அடுத்து அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு ரைஸ் சேர்த்துட்டு அடுத்து சிக்கன் 65 நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியது தான். ஸோ காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்க வேண்டியது தான். நான் ஒரு டைம் செஞ்சுருக்கிறது ஃபுல்லாக வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் டீட்டெயிலாக நான் இதில் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். ஷர்வி ஆதவ் தானே சாப்பிடுவாங்கன்னு. ஸோ நம்மளாம் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ காரம் வேணான்னு சொல்லி நான் ரொம்ப காரம்லாம் போடலை. ஆரஞ்சு கலருக்கு ஓரளவுக்கு இது ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. பிரியாணி இருந்து இன்னும் கொஞ்சம் கேரட் பிரியாணி அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வந்து இன்னுமே நல்லா வந்திருக்கும். பட் ஷர்வி இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருந்ததுனால அதுவே செஞ்சாச்சு. நான் ஜூஸ் வந்து சாத்துக்குடியில் கொடுப்பேன் இல்லையா? ஸோ அதுக்கு பதில் இன்னைக்கு ஆரஞ்சில் கொடுத்துட்டேன், ஆரஞ்சு கலருக்காக. இவங்க ஸ்கூலில் வந்து கட்டாயம்லாம் கிடையாது, பண்ணியே ஆகணும்னு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். பட் இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் எடுத்துகிட்டு வரும்போது ஸோ இவ மட்டும் இல்லைங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஷர்வி ஃபேன் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஐலைனர் போட்டு காய வச்சுட்டு இருக்கா. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபேனில் உட்காந்து காய வச்சுட்டு இருந்தா. ஸோ அவளோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி இயர்ரிங்ஸ், நெக் செட்லாம் நம்ம வந்து போட்டாச்சு. மழையை பார்த்தீங்கனாலே தெரியும், எனி டைம் மழையாகவே இருக்குது. ஸோ அப்பா வந்து அத்தைக்கெலாம் வரிசை வைக்க போகிறாங்க. எல்லாருமே இன்றைக்கி வரிசை வைக்க வராங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் நாள் நல்லா இருக்குது, 5வது நாள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒத்தப்படையில் தான் வரணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால் 5வது நாள் இன்னைக்கு அப்படிங்கிறதுனால நாள் நல்லா இருக்குது அப்படின்னு. கறி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற ரைஸ் வந்து இவ்வளோ தான்.
ஸோ நம்மளுமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு மாமா வந்தாச்சு. ஸோ அம்மா வீட்லேருந்து அம்மாவுக்கு வந்து வரிசை வைக்க வந்திருக்காங்க. என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே புடவை வச்சு அந்த ஹேர் கிளிப்பு, பூ, பழம், வெத்தலை பாக்கு, ஸ்வீட்டு, காரம் இந்த மாதிரிலாம் வாங்கி முக்கியமாக விட்டாச்சு வெடி இதெல்லாம் வாங்கி நம்ம வரிசை தட்டில் வச்சு வரிசை வச்சு கொடுப்பாங்க. ஸோ இங்கேருந்து அப்பா எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் இதே மாதிரி தான் சாரீ, நம்மளோட விளாகில் கூட நம்ம அத்தைக்கெலாம் என்ன சாரீ எடுத்தோங்கிறத கூட நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதை மாதிரி அவங்களுக்கும் நம்ம வாங்கி கொடுத்து விடுவோம். அங்கே போய் அப்பா வச்சு கொடுப்பாங்க. எனக்கு ரோஷினிக்கெலாம் இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து வரிசை ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்த விளாகில் நான் போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலிங்காக போகும் அப்படிங்கிறதுனால அதை நான் அடுத்த விளாகில் வந்து சொல்கிறேன். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து பிறந்த வீட்லேருந்து வந்திருக்கிற ஒரு சாரீ அப்படின்னா அது இதுதான். ஸோ இதோட நேம் என்னன்னா பெங்களூரி சில்க் அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஹை எண்டில் உள்ள பிராசோ சாரீ மாதிரி ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ மாமாவும் வரிசை வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ விளக்கேற்றி வச்சு சாமிக்கு முன்னாடி வந்து வரிசை வாங்கிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து இங்கே எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சைட்லலாம் எப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாதுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் ஊர் சைடில் வந்து இப்படி தான். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு வாழைப்பழத்தை மறந்தாச்சு. ஸோ அகைன் எடுத்துகிட்டு வந்து நான் தான் வச்சேன். ஸோ அடுத்து சித்தி பெரியம்மா 2 பேர் வீட்டுக்கும் தனி பேக்ல வந்து எடுத்துட்டு மாமாவும் கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பக்கம் தான் எல்லா ஊருமே. தீபாவளி ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம பேசுறது கூட முடியல, வெடி அங்கங்கே வெடிச்சிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வயலில் நடவு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக அப்பா வந்து வரிசை வைக்க போயிருக்காங்க இல்லையா. ஸோ இல்லைன்னா அப்பாவே டீ வாங்கிட்டு கொண்டு கொடுத்துட்டு பஜ்ஜி இல்லை ஏதோ அவங்க அங்கே என்ன விற்கிதோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க. பட் இந்த டைம் வந்து இல்லை அப்பா அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வீட்டில் போட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்பலாம் ஆள் கிடையாது, 4 பேர் தான். ஸோ அதனால் நம்மளே வீட்டிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கடைக்கு போக முடியல. ஏன்னா வந்து மாமா வந்து வரிசை வச்சுட்டு போயிருக்காங்க. வீட்டில் வேலை இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வயலுக்கும் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே வயலுக்கு அம்மா கொடுக்க போனாங்க அப்படின்னு அங்கே ஒரு கிளிப் எடுத்தேன். ஸோ எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். அதுவும் மழை வர்ற நேரத்தில் இந்த வயல் பக்கம்லாம் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். பட் நமக்கு இங்கே அந்த டைம்லலாம் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இன்றைக்கி நான் பார்த்துட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரோடே பாருங்கள் அனாமத்தா கிடக்கு. நிறைய பேர் வந்து இப்போ தான் ஆடெல்லாம் ஓட்டிட்டு வராங்க. ஏன்னா வந்து மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. ஸோ அந்த கேப்பில் ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் பசி தீர்த்துக்கணும்ல. மழையெல்லாம் பெஞ்சாங்க அங்கே அப்படியே ஒதுங்கி நிற்க வச்சுப்பாங்க போல். ஸோ நாங்கள் அங்கே முடிச்சுட்டு அம்மாவும் வந்துட்டாங்க உடனே கொடுத்துட்டு. ஸோ அகைன் நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஹெவியாக ஒரு மழை விட்டு மழை வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த ரோட்டோரம்லாம் கடை வச்சுருக்காங்களா. ஸோ அவங்களுக்குலாம் உண்மையாகவே இந்த ஒரு 10 நாள் தான் அவங்க லைஃப்பில் வந்து சேவ் பண்ணுற மணி. அப்படிங்கிறப்ப இந்த மழை வந்து இந்த டைமில் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கும் வெளியூர்லேருந்துலாம் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஒன்று கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது. அது மாதிரி நம்ம வயல் எல்லாமே தண்ணி கொஞ்சம் நிற்கிறதுனால இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி ப்ளஸ் வந்து கிரேவி இது 2 தான் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து பிரியாணியோட காம்போ எப்பயுமே இந்த ஸ்வீட் மட்டும்தான் பிடிக்கும். ஒரு தக்காளியாவது போட்டு எனக்கு செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சோண்டு மட்டும் செஞ்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆகுது புரட்டாசி முடிஞ்சு பிரியாணிலாம் சாப்பிட்டு. நான்லாம் ஒரு பிரியாணி பைத்தியம், பேப்பரில் பிரியாணின்னு எழுதி கொடுத்தாலே சாப்பிட்ற கேஸு. ஸோ என்னை கூட கேட்பாங்க என்னோட ஹஸ்பண்ட், நம்மலாம் டெய்லி பிரியாணி சாப்பிட்டாலும் உனக்கு அழுத்தே போகாது அப்படிங்கிற மாதிரி தானா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்பா அங்கே ஊருக்கு போயிருக்கிறதுனால நான் தான் ஷர்வி பிக்கப் பண்ண போனேன். எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அழைக்க வந்திருந்தாங்க. ஷர்வி வழக்கம் போல் அப்பா வந்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் என்ன பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து உடையார ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே நானும் கேட்டேன் உனக்கு லஞ்செல்லாம் ஓகேவா பிடிச்சிருந்ததா அப்படின்லாம் சொல்லி. அகைன் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது மளிகை கடையில். இது என்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து வரிசை வைக்கிறதுக்கான பொருள் தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து ரோஷினிக்கு வரிசை வைக்கிறதுக்கான திங்ஸ் வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன். அது ஏன் நான் வாங்கிட்டு இருக்கேன் அந்த வரிசை வைக்கிற வீடியோ அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து போடுறேன். ஒருவேளை உங்கள் ஊர்லலாம் வரிசை வைக்க மாட்டீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் எப்படிலாம் பண்ணுறோங்கிறத நீங்கள் vlogல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய நம்ம சேனலில் vlog வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த vlogsல வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.